வணக்கம் மக்களே. உலகத்திலேயே பயங்கரமான ஆயுதம் இது அப்படின்னு சொல்லி மறைந்த கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு பாட்டு படிப்பார். அதுக்கு எம்ஜிஆர் என்ன பதில் சொல்வாருன்னா, மதிகட்டவரின் நயவஞ்சக நாக்கு தான் அது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மோசமான ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்கு தான். நீங்கள் கோபத்தில் ஒருத்தரை என்ன வேணாலும் பேசிடலாம், ஏதாவது ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் நீங்கள் ஒருத்தரை பற்றி என்ன வேணாலும் பேசிடலாம். பட் ஆனால் அதனால் வரக்கூடிய பாதிப்பு உங்களுக்கு தான். ஸோ நம்ம ஊரில் பெரியவர்கள் சொல்லுவாங்க, தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க, டேய் வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரண்டா, ஓலப்பாயில் நாய் மோண்ட மாதிரி பேசிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இது தென் மாவட்டங்கள், அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சொலவடை அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாக்கு தான் நமக்கு மிகப்பெரிய கேடு. அதாவது என்ன பேசுகிறோம், எதை பேச போகிறோம் அப்படிங்கிறத நிதானமாகவும் நிதானிச்சுட்டு பேசணும். ஸோ அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி படக்கூடிய இந்த மிகப்பெரிய தோல்வி. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டை துரைமுருகன் ஒரு நல்ல மனிதர் தான். பட் அவருடைய பேச்சு, அதுவும் குறிப்பாக இந்த யூடியூப்பில் அவர் பேசக்கூடிய பேச்சுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான பேச்சார். அதுவும் குறிப்பாக தாவேகா கட்சியை பற்றியும் தாவேகா தலைவர் விஜயை பற்றியும் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் ஐயோ காதில் ஈயமாக பாயுது. அவருடைய பேச்சு தான் இன்னைக்கு இந்த நாம் தமிழர் கட்சியுடைய தோல்விக்கு மிகப்பெரிய காரணம். நான் மட்டுமே சொல்லலை, நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு நிர்வாகியுமே அதை தான் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவை நான் வச்சுருக்கேன், தயவு செய்து பாருங்கள். நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு எதிரானவர்கள் அல்ல. நாம் தமிழர் கட்சியுடைய சீமானுடைய பேச்சுக்கள்லாம் மெய்சில் இருக்கக்கூடிய பேச்சுக்கள், நல்லா பேசுறாரு. பட் அந்த கட்சியை ஏன் மக்கள் அங்கீகரிக்கலை, ஏன் மக்கள் ஓட்டு போடலை? கடந்த முறை அந்த கட்சிக்கு 8% 11%, ஏறக்குறைய 12% வாக்குகள் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2.3898%, கிட்டத்தட்ட 3% வந்துட்டாங்க. இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்திக்க என்ன காரணம்? 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் நீங்க அரசியலில் இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. விஜய்க்கு நான் தான் சீனியர் அப்படின்லாம் சொன்னீங்க. பட் விஜய் இன்னைக்கு உங்களை அடிச்சு தூக்கி வச்சுட்டு முன்னாடி போறதுக்கு என்ன காரணம்? பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு நாகரிகத்தை நாம் தமிழர் கடைபிடிக்க மறந்துட்டோம் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது. மேலும் பார்த்தீங்கன்னா சீமானே சமூக வலைதளத்தில் அவர் பேசியதாக ஒரு ஆடியோ உலா வருது. என்ன அப்படின்னா, கட்சியை பற்றி எவன் பேசினா அவனை வீட்டில் போய் அடிங்கடா அப்படின்னு அவர் பேசியதாக ஒரு வீடியோவும் உலா வருது. ஸோ ஆடியோ செய்தியும் உலா வருது, அதையும் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்படி நாம் தமிழருடைய இந்த கடுமையான தோல்விக்கு சாட்டை துரைமுருகன் தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாகவே சமூக வலைதளங்களில் இப்படி ஒரு செய்தி தான் வருது. ஸோ சீமான் இவரை கண்ட்ரோல் பண்ண போறாரா? சீமான் என்ன செய்ய போகிறார்? சீமான் சொன்னால் சாட்டை துரைமுருகன் கேட்பாரா? இப்படி பல்வேறு விஷயங்கள் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. சீமானுடைய கட்சியில் போட்டி போட்ட 234 வேட்பாளர்களும் படுதோல்வி அடைந்திருக்காங்க, டெபாசிட் இழந்திருக்காங்க. ஏன் சீமானே டெபாசிட் இழந்துட்டார். ஸோ இப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் நாம் தமிழர் இருந்திருக்கு. தன்னை நம்பி போட்டியிட்ட, பொருளாதாரத்தை இழந்த, தேர்தலுக்கு செலவு செய்து வெற்றி பெற முடியாமல் தொடர்ச்சியாக தோல்வியடைந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள், நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிகளுக்கு என்ன சொல்ல போறார் சீமான் அவர்கள்? ஒரு தலைவர் அப்படிங்கிறது ஆவேசமாக பேசுவதும் மக்கள் உணர்வை சுண்டி இழுக்கிற அளவில் பேசுவதும் மட்டுமல்ல, வியூகங்களை வகுக்கணும், தேர்தலில் வெற்றிக்கான வியூகங்களை வகுக்கணும். அவர் தான் ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஸோ நாம் தமிழருடைய தோல்விக்கு சாட்டை துரைமுருகனுடைய பேச்சு தான் காரணமா, அவருடைய நாக்கு தான் காரணமா? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சாட்டை துரைமுருகன் பல மில்லியன் ஃபாலோவர்ஸ்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு யூடியூபர், பேசக்கூடிய நபர், ஒரு ஆவேசமாக பேசக்கூடிய நபர். ஒரு தனிப்பட்ட முறையில் நமக்கும் அவருக்கும் ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு நல்ல மனிதர் தான். பட் அவர் பேசக்கூடிய விமர்சனங்கள், அதுவும் குறிப்பாக தாவேகாவை பற்றியும் தாவேகா தலைவர் விஜயை பற்றியும் அந்த சமூக வலைதளங்களில் யூடியூப்பில் அவர் பேசுகிற விதங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நாகரிகமற்ற தன்மையில் இருக்குது. ரொம்ப ஒரு வல்கராக பேசுகிறது, ஒரு ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதிர்ந்து பேசக்கூடியது, அந்த அளவுக்கு தான் பேசுகிறார். இது யாருமே ரசிக்க மாட்டாங்க. அவர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன போதும் அந்த மாதிரி தான் பேசினார். விஜய் வரும்போதும் அரசியலுக்கு வரும்போது அப்படி தான் பேசினார். விஜயையும் திரிஷாவை வச்சு பேசுகிறார். இதெல்லாம் தனிப்பட்ட விஷயங்கள். அதாவது ஒரு மனிதர் வீட்டுக்குள்ளே போயிட்டார்னா அவர் வீட்டுக்குள்ளே செய்கிறது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அவர் தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய நிறுவனத்துடைய அதிபராக இருந்தாலும் சரி, அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அதை நமக்கு விமர்சிக்கவே கூடாது. அது ஒரு மனிதன் அப்படின்னா அவனுக்கு சில தேவைகள்ங்கிறது இருக்கும். அதை நம்ம இது விமர்சனம் பண்ணக்கூடாது. அவருடைய தனிப்பட்ட வாழ்வில் நடந்த
சார்ந்த நிகழ்வுகள் எதுவுமே நமக்கு தெரியாது. பொதுஜன வாழ்வில் இருக்கக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை மட்டும்தான் நம்ம விமர்சிக்கலாமே தவிர அவருடைய தனிப்பட்ட விமர்சனத்தை பேசக்கூடாது. பட் இந்த சாட்டை துரைமுருகன் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ஷாக பேசுவார், ரொம்ப ஒரு அதிர்ந்து மோசமாக பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதை கூட நான் பேசிக்க எனக்கு கஷ்டமாக ரொம்ப ஹார்ஷாக பேசக்கூடிய ஒரு மனிதர் தான் சாட்டை துரைமுருகன். பட் இதை வந்து சீமான் வந்து கண்டிக்கணும். அதாவது சாட்டை துரைமுருகன் எங்களுடைய கட்சியுடைய அதிகாரப்பூர்வ வலையொலி அல்ல, அதிகாரப்பூர்வமான யூடியூப் சேனல் அல்ல அப்படின்னு சீமான் பல இடங்களில் சொல்லியிருந்தாலும் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர் சாட்டை துரைமுருகன். அவர் பேசுவது கட்சியினுடைய பேச்சாக தானே பார்க்க முடியும். ஏன்னா தொடர்ச்சியாக ஏகப்பட்ட வீடியோக்கள் வருது அந்த யூடியூப்ல. அப்படிங்கும்போது அவர் பேசுவது அவருடைய கட்சியுடைய நிலைப்பாடாகத்தானே இருக்க முடியும். ஸோ இந்த பேச்சு தான், வரம்பு மீறிய பேச்சு தான், எல்லை மீறிய பேச்சு தான் வந்து தற்போதைய இளைய தலைமுறை மத்தியில் ஒரு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி. ஸோ அதன் வெளிப்பாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து நாம் தமிழர் ஜெயிக்கலை, எல்லா இடத்துலையுமே டெபாசிட் இழந்திருக்காங்க. ஒரு 4 நாட்களுக்கு முன்பு ஜென்ஜியன் அட்வொகேட் நெல்சன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, கன்னியாகுமரி சார்ந்த ஒரு இளைஞர். ஸோ அவருடைய வீட்டுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர் ராஜா பவன்கிறவர் போய் அங்கே வந்து பிரச்சனையை ஏற்படுத்தி அடிதடி நேர்ந்து இதெல்லாம் சமூக வலைதளத்தில் நடந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப வருத்தத்துக்கு பேரை கெடுத்துட்றாங்கல்ல, கட்சியோடைய பேரை கெடுத்துட்றாங்கல்ல. அது தேர்தல் சமயத்தில் அவர் போய் அப்படி செய்யும் போது அவருமே ஒரு பிரசித்தி பெற்ற நபர் தான் ராஜா பரன் அப்படிங்கிறவர், ஒரு பாடி பில்டர், ஒரு ஜிம் பில்டர். அவருமே வந்து இப்படி பண்ணும்போது உங்கள் கட்சி பேர் தானே கெடும். அட்லீஸ்ட் கடைசியில் யார் தலையில் விடியும்? சீமான் தலையில் தான் விடியும். இன்றைக்கி சீமான் தலையில் விடிஞ்சிருச்சு. சாட்டை துரைமுருகன் அவர் பாட்டு வீடியோ போட்டுட்ருப்பார். சீமான் கட்சி தலைவர், ஒரு தோல்வியுற்ற கட்சி தலைவராக தானே மக்கள் மத்தியில் பார்க்குறாங்க. சீமானுடைய பேச்சுக்கள் ஒரு எழுச்சி ஊட்டக்கூடியவை, மெய்சிலிக்கக்கூடிய பேச்சாளர். பட் ஓட்டாக மாறணுமே, நீங்கள் விஜய்க்கு சீனியர் அப்படின்னு சொல்கிறீங்க, பட் இன்றைக்கி எங்கே இருக்கிறீங்க உங்கள் நிலைமை? இதைத்தான் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒரு தொண்டர் அவர் வந்து பேசியிருக்கார், அந்த வீடியோ வச்சுருக்கேன். ரொம்ப கேஷுவலாக அவர் விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார், உண்மையான விஷயங்களை வச்சுப்பா. அதை பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு சில உண்மைகள் புரிய வரும். அண்ணன் சீமான் அவர்களுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் அவர் கூடவே இருக்கிற ஒரு 50 பேர். எப்போ சீமான் அண்ணன் அவர் ஃபேமிலி, அவர் சொந்தக்காரங்க, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா இதெல்லாம் தாண்டி அவர் ஃபேமிலி ரிலேட்டிவ் இல்லாத ஒருத்தரை எப்போவே கூட வச்சுக்கிறாருன்னா அப்போ தோல்வி தொடங்குதுன்னு அர்த்தம். இந்த தேர்தலில் அண்ணன் சீமானவர்கள் அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு இருப்பார் நம்புறேன். ஒருவேளை கற்றுக்கிடலாம் இந்த வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட ஒரு கமெண்ட் மெசேஜை பாஸ் பண்ணிடுங்க, அண்ணன் உங்களுடைய தோல்விக்கு காரணம் உங்கள் கூடவே சுற்றுற சில பேர் தானே, அவங்கெல்லாம் வேறு வேலை வெட்டி பார்க்க சொல்லுங்கள், உழைச்சி சாப்பிட சொல்லுங்கள், அதை சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னென்னு காட்டுங்கடா அப்படின்னு சொல்லுவேன். எளிய பிள்ளைகள்னு சொல்கிறீங்க, என்ன வருமானம் வச்சுருக்கிறீங்கன்ற கேள்வியை 2K கிட்ஸ் அசால்ட்டாக வாட்ஸ்அப்பில் கேட்டு போயிட்டே இருக்கான். அதனுடைய ரிசல்ட்டு தான் இன்னைக்கு வந்திருக்குது. அதாவது விஜயனுடைய சொத்து மதிப்பு 5 கோடி, விஜயை வச்சு படம் எடுத்த திமுக காசு இல்லை நம்புங்க, எப்படி அசால்ட்டாக போட்டேன்ல. எளிய பிள்ளைகள் நாங்கள் ஃபார்ச்சுனர் காரில் வர்றாங்க. ஸோ எளிய பிள்ளைகள் நாங்கள் அந்த மாதிரியான விமர்சனங்களை தாங்கி கொள்ள வேண்டும். தாங்கி கொள்ள முடியலன்னா கோபம் வருதில்லை உங்களுக்கு. இப்போ நான் ஆரம்பம் சொல்லல, யாருடைய விமர்சனங்களையும் யாருடைய கருத்துக்களையும் கேட்காமல் மேடையில் மட்டும் என்ன பேசுறது? விமர்சனம் வெறும் சொற்கள் தான் தம்பி, கற்கள் இல்லை. அண்ணன் பேசுறது போல அண்ணனுடைய தம்பிகள்லாம் பேசிடுறீங்க. ஆனால் எவனாவது ஒருத்தர் நமக்கு எதிராக ஃபேஸ்புக்கில் நமக்கு எதிராகவோ அல்லது அவனுடைய புரிதல் அடிப்படையில் ஒரு கருத்தை ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் போட்டானா அவனை 4 தலைமுறைக்கு தேடி திட்டுறது. நான் ஒரு நாள் தான் ஒரு கருத்து போட்டேன், அதிமுக அந்த முறை வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜயனுடைய அரசியல் வருகை அதிமுகவுக்கு பலமாமையும் அல்லது விஜய்க்கு மிகப்பெரிய பலமாமையும், அதிமுக விஜய் கூட்டணி வைத்தால் அதிமுக வெற்றி பெறும் சொன்னேன், ஒரு வீடியோவில் சொன்னேன். அடுத்த 10 நிமிஷம் அந்த வீடியோ போட்ட 10 நிமிஷத்தில் எனக்கு இனத்துறைக்கு பட்டம் கொடுத்தாங்க. உடனே வந்து அதிமுக கைக்கூலி காசு வேண்டாட்டே, நான் உழைச்சா தானே சோறு, எனக்கு இஎம்ஐ மாதம் 30,000 நான் தானே உழைச்சி கேட்டேன், லூசு பிறலா. இந்த எவனை எடுத்தால் இன்னொருத்தரை பட்டாங்க கொடுக்கறது எப்போ நிப்பாட்டுறீங்களோ, முதல்ல உங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கிறீங்களோ, அதற்கு அப்புறம் தான் அந்த வாக்கு வங்கி உயிர். ஏன்னா சிறுக 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 சேர்த்த நெல்மணி அண்ணன் சீமான் சொன்னது போல சின்னதாக சேர்த்து கட்டுறாங்க, கட்டி வைக்கிறாரு. மொத்தமாக உடச்சி கட்டிங்கல்ல, எவனை எடுத்தாலும் இன்னொருத்தரையும் கொடுத்துறது, வேட்பாளர் தேர்வு முறையில் கொள்ளப்படி பண்ணுறது. பாருங்க எசமா ரிசல்ட்டு காமிச்சிச்சுல. இனி பாராளுமன்றம், அப்புறம் சட்டமன்றம், இவ்வளோ தேர்தல் முடிஞ்சிச்சுலாங்க. இப்பவும் கேளுங்க நாம் தமிழ் கட்சி நிர்வாகிட்ட, உள்கட்டமைப்பு வாழணுங்க, நமக்கு சரியான உள்கட்டமைப்பு இல்லை, நமக்கு நிதி இல்லை. மறுபடியும் எதை சொல்லாதீங்க. விஜயனுடைய கட்சிக்கு பூத் ஏஜென்டே கிடையாது, பூத்தில் உட்காரோட ஆள் கிடையாது, வேட்பாளரோட சுற்றுறதுக்கு மொத்தம் 10 பேரோட கிடையாதுடா. ஆனால் ஓட்டு வாங்கிட்டான்ல. நீங்கள் எத்தனை தடவை தேர்தல் சந்திக்கிறீங்க? நான் இப்பவும் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி குறுகிய வட்டத்துக்குள் இருக்கிற வரைக்கும் அதால் வெற்றி பெற முடியாது. நான் நாம் தமிழர் கட்சி உறுப்பினராக இருந்தே சொல்கிறேன்,
குறுகிய வட்டத்துக்குள்ள தயவு செஞ்சு வெளியே வாங்க. முடியலைன்னா இயக்கமாகவே இருந்துக்கிறோம். தமிழ் தேசிய அரசியலை, தேர்தல் அரசியலை கொண்டு வந்த மிகப்பெரிய பொறுப்பு நாம் தமிழ் வச்சிருக்குது. நீங்கள் விதைச்ச அரசியல் உண்மைதான், அது தேவை தான். அந்த அரசியல் வெல்லணும்னா நீங்கள் சின்ன கூட்டுக்குள்ளேருந்து பறக்கிற குருவியாக இல்லாமல் கழுகாக மாறணும். கழுகாக மாறுற டைம் உங்கள்கிட்ட இருந்தோம். ஒரு சில யூடியூப் சேனலில் வச்சுக்கிட்டு இப்போ முதலமைச்சர் இடத்து நகரக்கூடிய இருக்கிற மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பவர் இருக்கிற ஒருத்தரை தேவையில்லாமல் ஒரே ஒரு யூடியூப் சேனலுக்கு சீண்டி விட்டீங்க. அந்த யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் பல பேர் சீண்டி விட்டீங்க. ஒரு யூடியூப் சேனலில் போட்ட ஒரு நபருடைய வீடியோ ஒட்டுமொத்த கட்சியவே காலி பண்ணிட்டீங்களா? அதாவது திமுகவுக்கு ஆட்சி தான் போச்சு, நாம் தமிழர் கட்சிக்கு கட்சியே போச்சு. இப்போ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். சாட்டை துரைமுருகனால தான் நாங்கள் வந்து தோல்வியடைஞ்சோம். மேலும் வேட்பாளர் தேர்வில் ஒரு குழப்பம், மிகப்பெரிய ஒரு குழப்பம். அந்தந்த தொகுதிகளுக்கு சொந்தமானவர்கள், அந்த தொகுதியில் வசிக்கக்கூடியவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கலை, எங்கேயோ இருந்து எங்கே கொண்டு போட்டீங்க. ஸோ அவர் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சீமானே ஒரு மிக முக்கிய உதாரணம். சீமான் கடந்த முறை திருவொற்றியூரில் போட்டிட்டார். இந்த முறை பாருங்கள், சிவகங்கை காரைக்குடியில் போய் போட்டிடுறார். அப்போது திருவொற்றியூர் எங்கே இருக்குது, காரைக்குடி எங்கே இருக்குது? என்னைக்காவது இந்த ஸ்டாலின் வந்து குளத்தூர் தாண்டி எங்கேயுமே போட்டிட மாட்டார். துரைமுருகன் இந்த வேலூர், காட்பாடி, அரக்கம் இங்கே தான் போட்டிடுவார். தொகுதியை மாற்றவே மாட்டாங்க. இது வந்து ஒரு மிக முக்கியமான அந்த பிணைப்பு, லைசனிங், அந்த தொகுதி மக்கள் கூட இருக்கக்கூடிய அந்த மண் உறவு, அதெல்லாம் இருக்கணும். திடீர்னு இன்றைக்கி வந்து திருவொற்றியூரில் இருக்கிறது நாளைக்கு போய் தென்காசியில் போட்டி போட்டால் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா? இந்த மூலையிலேருந்து அந்த மூலைக்கு போனால். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தவறான முடிவுகள். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, சீமான் வந்து ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், ஒரு நான் மதிக்கக்கூடிய தலைவர், எந்த மாற்றுக்கிறது இல்லை, மிகவும் மதிக்கக்கூடிய தலைவர். அதுவும் குறிப்பாக இந்த பனைமர தொழிலாளர்களுக்கு ஆதரவாக கல் ஏறி மரத்தில் நான் ரொம்ப பாராட்டுவேன். நானே பாராட்டி வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம், நல்ல பண்ணார். பட் ஏன் ஓட்டாக மாற மாட்டேங்குது? ஒரு தலைவர் அப்படிங்கிறது பேச்சு மட்டுமே தலைவருக்கு உண்டான அழகு இல்லை, பேச்சும் தேவைதான், அது மட்டுமே அழகு இல்லை. கட்சியை வழிநடத்தி செல்லணும், தொகுதியில் வேட்பாளர்கள் தேர்வை பார்க்கணும், சரியான வேட்பாளராக இவனால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும், வியூகங்களை வகுக்கணும். அதாவது நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, அது அவருடைய நிலைப்பாடாக இருந்தாலும் சரி, ஒரு கொஹசிவாக சொல்லுவாங்கள்ல, ஒரு ஒன்றிணைந்த முடிவு, ஒரு கலெக்டிவாக ஒரு முடிவு எடுக்கணும். அதாவது கட்சியோட வேட்பாளர்களும் வெற்றி பெறணும். ஏன்னா அவன் செலவு பண்ணுறான். உங்களுக்கு நிதி ஆதாரமே இல்லைன்னு சொல்கிறீங்க, திரள் நிதி திரட்டி தான் நீங்கள் உங்களுடைய கட்சியை வழிநடத்துறேன்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வேட்பாளர் இன்னைய செலவில் குறைந்தபட்சம் அரசு வந்து என்ன சொல்லுது, 40 லட்சம் செலவு பண்ணாங்க. 40 லட்சம் ஒரு சாதாரண தொகையாக நாம் தமிழர் கட்சியில் பண்ணுறவங்களாம் பெரியது. இன்றைக்கி ஒரு டபுள் சைடு கலர் நோட்டீஸ் அடிக்கணும்னாலே கிட்டத்தட்ட 1.25 ரூபா ஆகுது ஒரு பிரிண்ட்டு. லட்சக்கணக்கான நோட்டீஸ்களை பிரிண்ட் பண்ணணும், வண்டியை வாடகைக்கு எடுக்கணும், டீசல் போடணும், மைக் செட்டுக்கு வாடகை கொடுக்கணும், டெய்லி கூட வர்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், டீ காஃபி வாங்கி, என்ன செலவாகும்? லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணி அவன் போட்டிடுறான். ஆனால் ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க தோட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா, இப்போ நெல்லையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சத்யா அந்த பெண்மணி போட்டிடுறாங்க, ஒவ்வொரு தொகுதியிலையும் அவங்க தோல்வி அடைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? இப்படி தோற்றுக்கிட்டே இருக்குமே அவங்க குடும்பஸ்தர்கள் சொல்லுவாங்கல்ல, இவ்வளோ செலவு பண்ணி ஏமா தோற்றுக்கிட்டே இருக்க, வேறு கட்சியிலையா இப்போ சொல்லுவானா மாட்டானா? கண்டிப்பாக சொல்லுவான், சொல்லியிருப்பாங்க. ஸோ இதையெல்லாம் வந்து சீமான் சிந்திக்கணும். இது பேசுனா நான் சீமானுக்கு எதிரானவன், இவன் வந்து பாஜக சங்கி அப்படின்னு சொல்கிறேன். அந்த வீடியோவில் பேசியிருந்த நாம் தமிழர் கட்சிக்காரரே அதை சொல்லியிருப்பார். இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்களா அந்த வீடியோ, அதிலே அவர் சொல்லியிருப்பார். ஸோ ஒரு சில கருத்துக்களை நாங்கள் சொல்கிறோன்னா உங்களுக்கு எதிரானவர்கள்னு எங்களை நினைக்காதீங்க. நாம் தமிழர் கட்சி நல்லா இருக்கணும், ஆட்சி அமைக்கணும்னு தான் நான் நினச்சேன். நான் கூட என்ன நினச்சேன், விஜய் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு தான் நானுமே நினச்சேன். பட் விஜய் அப்படிங்கிற ஒரு அலையில் ஒரு புயல் வந்திருக்கும் போது, இன்றைக்கி அந்த புயல் கரையை கடக்கும் போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆலமரம், அரச மரத்தெல்லாம் பிடுங்கி அடித்து கொண்டு போட்டு போயிடும். ஸோ அந்த புயலில் காணாமல் போனது தான் திமுக, அதிமுக. ஸ்டாலினாலே எம்எல்ஏ ஆக முடியல, கோட்டைக்கு போக முடியல. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர்லாம் ஏமாத்துறோம், வந்து பாருன்ட்டாங்க தாவேக்கு. அந்த அளவுக்கு மக்கள் வேகம் வெறியில் குத்துன்னு குத்திட்டாங்க விசில் பட்டன். எங்கள் ஊரில் ஒருத்தர் சொல்கிறார், விசில் பட்டனை கதற அமைக்கிட்டாங்க, பட்டனுக்கு வாய் இருந்தாலும் அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு மக்கள் ஒரு வேகம் எடுத்திருக்காங்க. ஸோ இதையெல்லாம் சீமான் வந்து கலந்து ஆலோசிக்கணும், அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். வெறும் பேச்சை மட்டுமே மக்கள் ரசிப்பாங்க, பட் ஆனால் அதை ஓட்டாக எப்படி மாற்றுறதுன்னு பாருங்கள். தொண்டர்கள் செலவு சென்று ஓய்ந்து போய்விட்டார்கள். ஸோ குறைந்தபட்ச வெற்றி, ஒரு குழந்தை அழுகும்போது பளிச்சிக்கு பால் கேட்கும்போது அதுக்கு குறைந்த அளவு ஒரு பால் வாடகையாக அது காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த அளவுக்கு உங்கள் தொண்டர்கள் வெற்றிக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறைந்தபட்ச வெற்றியைவாது சீமான் கொடுக்கணும். ஸோ அதற்கு உண்டான அந்த வேலைகளை செய்யணும். சாட்டை போன்றவர்களின் வரம்பு மீறிய பேச்சு, நாவடக்கம் இல்லாத பேச்செல்லாம் அவர் கட்டுப்படுத்தணும். அதாவது நாக்கு அப்படிங்கிறது நரம்பு இல்லாது என்ன வேணாலும் பேசும். அந்த நாக்கை கட்டுப்படுத்தணும். இல்லை என்றால் சீமான் தொடர் சரிவைத்தான் சந்திப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.